மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். குர்ஆனையும் இஸ்லாம் மதத்தையும் அவதூறாக பேசியதன் விளைவாக ஞானசார தேரருக்கு எதிரான ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில். நேற்றைய தினம் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஞானசார தேரரும் அங்கு சமூகம் அளித்திருந்தார். இந்த சூழல்ல சிஐடியினர் நீதிமன்றத்துக்கு என்ன வகையான அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த குற்றச்சாட்டிற்காக சட்டமா அதிபர் திணைக்களம் ஞானசார தேரருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை சொன்னதுக்குனங்க நீதிபதி என்ன வகையான உத்தரவை பிறப்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானசார தேரருக்கு நோட்டீஸ் கிடைச்ச உடனே மேல் நீதிமன்றத்தில் வழக்குக்காக சமூகம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பிச்சு இந்த வழக்கை நிறைவுக்கு கொண்டு வந்தாரு. கடந்த வியாழக்கிழமை மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் ஞானசார தேரருக்கு எதிராக குர்ஆனையும் இஸ்லாம் மதத்தையும் அவதூறாக பேசிய குற்றத்திற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கினை தொடங்கி வச்சிருந்தாங்க. குறித்த தினத்தன்று ஞானசார தேரர் தனது சட்டத்தரணையோட நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாரு. நீதிமன்ற நடவடிக்கைகளின் பிற்பாடு வெளியே ஞானசார தேரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கு இன்றி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. நாட்டுக்காக பௌத்த தேசத்துக்காக குரல் கொடுத்தவங்க செயற்பட்டவங்க இன்னைக்கு வழக்கு இன்றி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதுக்கு முதல்ல ஒரு ஊடக மாநாட்டில் சொல்லி இருந்தாரு, தனிமையில் அலைய வேண்டியிருக்கு, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த வழக்குகளை எதிர்கொள்ள கூட பணம் கிடையாது, பணம் ஏதாவது கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி தனது வங்கி கணக்குகளை கூட அவர் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் நீதிமன்றத்தை கூட மதிக்காம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலேயே உள்ள போனவர் இப்போது வெளியே பேசுறதாக இருந்தாலும் சரி, எதை செய்யறதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த மாற்றம் எதனால வந்தது அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் அனைவருக்கு சமம் அப்படின்ற ஒரு விடயம் இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கு. யாழ்ப்பாணத்திலும் ஒரு அட்டகாசத்தை செஞ்சு முடிச்சாரு ஞானசார தேரர், அதுக்கு எதிராக ஒரு வழக்கு ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி நீதிமன்றத்தில் எங்குமே மதிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் இருந்த ஞானசார தேரர் இப்போது பேசுறதா இருந்தாலும் சரி, எதை செய்யறதா இருந்தாலும் சரி, சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கு அலைய முடியாது, ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற மாற்றம் உண்மையிலே ஆரோக்கியமான மாற்றமாக தான் பார்க்கப்படுது. அவரே சொல்லி இருந்தாரு, 12 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்துக்கு இப்போது வழக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் எங்க தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம்கள் நிப்புண ஹோட்டல்ல ஒரு ஊடக மாநாடு நடத்தினாங்க. அதுக்குள்ள உள்ள போந்து மரக்கலையாக்கள் இந்த நாட்டில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கர்ஜனையோட மிரட்டுகின்ற துணியில அங்கிருக்கிறவங்களை மிரட்டி அந்த ஊடக மாநாட்டை ரத்து செய்துட்டு பயணிச்சாரு. இது குறித்த ஒரு விசாரணைக்கு தான் போலீசார் அழைச்ச போது அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு பின்னால வெளியில் மைக்கை நிறுத்தினோடனே குர்ஆனையும் இஸ்லாத்தையும் மிக மோசமாக திட்டி தீர்த்த சம்பவம் குறித்து தான் இந்த ஒரு வழக்கு இப்ப குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து வழக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை, நீதிமன்றத்துக்கு அடங்குறது இல்லை, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கருத்துல கொள்ளாத ஞானசார தேரர் தான் இப்போது பொட்டிப்பாம்பு போல அடங்குற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆரோக்கியமான விஷயம். பார்ப்போம் இந்த வழக்கு முடிந்து இவருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 110 கோடி பொறுமதியான குஷ் போதைப் பொருளை கடத்திய தேரர்கள் 23 பேருடைய விவகாரம் ஆறி அமர்வதற்கு முன்னால மெனிக்கின பிரதேசத்துல 22 வயதுடைய இளம் தேரர் ஒருத்தர் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ரங்கல போலீசார் அதிரடியாக நடத்திய சுற்றி வளைப்பு அல்லது சோதனையின் போதுதான் மெனிக்கின பிரதேசத்துல குறித்த 22 வயதுடைய தேரர் சிக்கிய தேரரை சோதனை இட்டதுல ரொம்ப சூட்சமான முறையில போனுடைய பெக்கவருக்குள்ள 10 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை மறைச்சி வச்சிருந்தது கண்டுபிடிக்கப்படுது. தேரரே பாவமே, பௌத்த மதமே அப்படின்னு எல்லாம் இப்ப பாக்குறதுக்கு இல்ல. இதுக்கு பின்னால மேல பெரும் தேரர்கள் இருக்கிறாங்களா, இல்ல அதுக்கு கீழே சின்ன தேரர்கள் இருக்கிறாங்களா, இல்ல இதுக்குள்ளே ஒரு முஸ்லிம் வியாபாரி இருக்கிறார் ஒரு பூதாகரமான செய்தியை ஞானசார தேரர் போன்ற கசப்ப தேரர் போன்றவங்க இது ஒரு அரசியலாக ஆக்க பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். அட்டமஸ்தான விகாராதிபதி மிகப்பெரிய ஒரு சிக்கலை மாட்டியிருக்கிறாரு. அவரையும் இந்த சிக்கலுக்குள்ள கைது செய்வதா என்ற ஒரு யோசனையில தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமா காலமும் தள்ளி போதும். அது பெரிய சீரியஸான கேஸ், அவரும் ரொம்ப சீரியஸானவர், பிரபல்யமானவர். இந்த கேஸுக்குள்ள அவரையும் கைது செஞ்சுட்டா மிகப்பெரிய ஒரு பதட்டமும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளும் ஆகிரும் அப்படின்றதுக்காக என்னவோ இப்போது கைது கொஞ்சம் தள்ளி போறதாகத்தான் தெரிய கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் அவருடைய கைது நடந்து முடிஞ்சிட்டா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அதுவும் மாறும். தேரர்களுக்கு வந்த கேடு அப்படின்றதுதான் இப்போது சிங்கள ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஊருக்குத்தானையா உபதேசம்,
ஊரு தூங்கினா நம்மட அட்டகாசம் வேறு விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போது தேரர்களுடைய அட்டகாசங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு அவல நிலை மாறுதா இல்லையா, தொடருதா, என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் 4 பேருக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்திய சம்பவம் தான் நேற்றைய தினம் 11 ஆண்டுகளுக்கு பின்னால புங்குடுதீவு வித்யாவினுடைய படுகொலைக்கு கிடைத்த நியாயம் கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவு மாணவி பாடசாலை விட்டு வருகின்ற அந்த சூழ்நிலையில கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அது காணொலிகளாக பதிவேற்றம் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற மிக கொடூரமான ஒரு சம்பவம் பதிவானது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே இந்த ஒரு சம்பவம் திரும்பி பார்க்க வைத்தது. இதுல 7 குற்றவாளிகளுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய மேல் நீதிமன்றம் மரண தண்டனையும் 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி குறித்த குற்றவாளிகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாங்க. இந்த குற்றத்திலிருந்து தங்களை விடுதலை செய்ய கோரித்தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட குழாம் விசாரணைக்கு எடுத்தது. நேற்றைய தினம் இதனுடைய தீர்ப்பை அதிரடியாக அறிவிச்சாங்க. சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்திய அந்த மரண தண்டனையை உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியதோட 2 குற்றவாளிகளை இந்த குற்றத்திலிருந்து விடுதலை செய்வதாகவும் அந்த குழு அறிவிப்பு செய்திருந்தது. மகாலிங்கம் சசிதரன் மற்றும் கோகிரன் இந்த 2 பேரை தான் இந்த குற்றச்சாட்டிலிருந்து இப்போது நீதிபதிகள் குழாம் விடுதலை செய்திருக்கு. நீதிபதிகள் குழாம் கண்டறிந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, படுகொலை, அதுபோக அது காணொலியாக பதிவேற்றம் செய்த அனைத்து விடயங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிறுவப்பட்டதன் காரணமாக மேல் நீதிமன்றம் எந்த தீர்ப்பை வழங்கி வைத்ததோ அதே தீர்ப்பை உறுதி செய்வதாகத்தான் அந்த நீதிபதிகள் குழாம் அறிவித்திருந்தது. 11 ஆண்டுகளுக்கு பின்னால இப்போதுதான் அறுதியும் இறுதியுமாக இதுக்கு மேல மேல்முறையீடு செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஒரு தீர்ப்பு இப்போது வெளியாக இருக்கு. வித்யா பாடசாலை முடிச்சுட்டு வந்ததுதான் குற்றமா, இல்ல அந்த பிரதேசத்துல பிறந்ததுதான் குற்றமா? சொந்தக்காரன், உறவுக்காரன், ஊர்க்காரன் இந்த ஒரு செயலை செய்தது என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத மிகப்பெரிய ஒரு குற்றம். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிஸ்குமாரை தப்பிப்பதற்கு உதவி அளித்த டிஐஜி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பிற்பாடு 2025ஆம் ஆண்டு குறித்த டிஐஜி லலித் ஜெயசிங்க அவங்களுக்கு எதிராக 4 வருட கடூழிய சிறை தண்டனையும் வழங்கப்பட்ட சம்பவமும் பதிவாகிறது. இதுல சம்பந்தப்பட்ட மற்றொரு போலீசார் நாட்டை விட்டு தப்பி போன சம்பவமும் பதிவாகி இருந்தது. இந்த ஒரு கேஸை விசாரணைக்கு உட்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஐடி அதிகாரி நிசாந்த சில்வா அவங்களோட குழுதான் இந்த ஒரு கேஸை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க, சாட்சியங்களை தேடினாங்க. இதுல விசாரணை அதிகாரியா கடமையாற்றியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசர பெரேரா என்று சொல்லப்படுகின்ற அதிகாரி தான் இந்த ஒரு வழக்குக்கு தேவையான சாட்சியங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சாரு. கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவது சாணி அபேசேகர பணி நீக்கம் செஞ்சாரு. அதுக்கு அடுத்ததாக பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திசர பெரேரா. இந்த ஒரு கேஸை செவ்வனை தேடி கண்டுபிடிச்சு சாட்சியங்களை மன்றுக்கு சமர்ப்பிச்ச இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு கொண்டதோட இந்த ஒரு தீர்ப்பு நிச்சயமாக குற்றம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும். 11 வருடங்களுக்கு பின்னால வித்யாவினுடைய படுகொலைக்கு நீதி கிடைச்சிருக்குது என்பது ஆரோக்கியமான விடயமாக இப்போது பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத, இனவாதம் இல்லாத சிறுவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.